டேய் என்னடா இது இப்பதான் 2023 வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள இந்த வருஷமே முடிய போகுதுடா. டேய் இன்னைக்கு நியூ இயர்ரா. இந்த நியூ இயரை மறக்க முடியாது, செம்மையா என்ஜாய் பண்றோம். சரியா? ஓகேவா? அதுதான் என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு. ஒரு நல்ல ரீல்ஸ் பார்த்து வச்சிருக்கேன். நம்ம ஒரு நல்ல ஸ்பாட்ல போய் அந்த ரீல்ஸ் மட்டும் ஆனேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு வரைக்கும் நம்ம தான் ட்ரெண்டு. ஆடலாம்டா. விரா, நான் ஒரு பிளான் சொல்றேன். இதே மாதிரி தான் ஒரு கடையில செம்மையான பிரியாணி சாப்பிட்டு ஊர் சுத்தலாம். என்ன ஜோஷா? எங்க வேணா கூட்டிட்டு போங்க, 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வர மாதிரி பாத்துக்கோங்க. யாரா இவன் 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போலான்றான்? டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு நியூ இயரா, சர்ச்சுக்கு போகணும்டா. ஃபர்ஸ்ட் அதை யோசிங்கடா, அப்புறம் வெளியே போகலாம்டா. சர்ச்சுக்கு போகணும்டா. ஏய் இவன் யாரா பூமரு? வருஷம் 364 சர்ச்சி சர்ச்சி சர்ச்சின்னு. வருஷத்துல ஒரு நாள் சர்ச்சு போனேன்னா கடவுள் கோச்சுவா போறாரு. கரெக்டா மச்சான்? பார், சென்னையில ஒரு சூப்பர் பிளேஸ் ஒன்று இருக்கு. இந்த ஒரு வாட்டி நம்ம நியூ இயரை போய் அங்க செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஓகேவா? உனக்கு என்ன ரீல்ஸ் என்ன சூப்பர் ஆரோ பிளேஸ் இருக்கு, சூப்பர் ரீல் போடலாம், லைக் பிச்சுக்கும். உனக்கு என்ன வீட்டுக்கு 8 மணிக்கு கூட்டு வரணும், அம்மாட்ட பேசி நான் வீட்டுக்கு கூட்டு வரேன். உனக்கு என்ன சோறு தானே, பறக்கல இருந்து நீந்திர வரைக்கும் எல்லா வகையும் இருக்கு, நான் உனக்கு வாங்கி தரேன். மச்சான் உனக்கு எபி நீங்க சொன்னா ஓகே எனக்கு. ஏனோண்டா சொம்பு. டேய் எல்லாரும் ஓகே, உனக்கு என்ன? டேய் இது பரவாயில்லடா, இவ்வளவு சொல்றியே. இடத்த காட்டுறா ஃபர்ஸ்ட். இடத்த தானே வாங்கடா டேய் வாங்கடா. பாரு என்னடா பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு. செம்மையா இருக்குதுடா, வேற மாதிரி சூப்பரா? பயங்கரமா இருக்கு. ஏய் எல்லாருக்கும் ஓகே, உனக்கு என்ன? டேய் டேய் வானடா சர்ச்சு ஆ, எப்ப பார்த்தாலும் வானடா டேய் போலாம்டா டேய். இதான்டா வேற மாதிரி. டேய் இவ்வளவுதான் செம்மையா இல்ல இடம். ஒரு வாடா போய் பாத்து வாடா டேய் வாடா. டேய் டேய் போலாம்டா டேய். பாடுறா. 2 hours later. నువ్వు ఎడనా ఇప్పుడు ఇరుకు గేట్ పారునా నువ్వు வேணா போயிலானா. டேய் போலாம்டா. அது கேட்டு துருப்புச்சு ஜோசுவா, அதனால பார்க்க அப்படி இருக்கு. ஆனா உள்ள பங்களா சூப்பரா இருக்கும். உள்ள குமார் வாசுறானா என்ன? போலாமா? டேய் டேய் வானடா பாறா எப்படி இருக்குன்னு போயிலாம்டா ப்ளீஸ் டா டேய் வாங்கடா. டேய் போலாம்டா. ஏய் வா அந்த ஒட்டை தூக்கி போட்டு வாடா. வாடா போலாம். பயங்கரமா இருக்கு பாரு டேய். வேண்டாடா டேய் பாரு டேய். போலாம்டா. மச்சான், ஏய் அந்த பக்கம் போறா போலாம்டா. ஏய் இந்த பக்கம் போறா செம்மையா இருக்கு பாரு டேய். ஏய் எப்படி நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்குடா எபி. டேய் நில்லுங்கடா. டேய் இன்னும் எவ்வளவு தூரம் கொண்டு போவ? இன்னும் இடமே வரல. எங்கடா இருக்க இப்போ? அதான்டா எனக்கும் தெரியல. என்னடா இல்லடா லொகேஷன் இங்க தான் காட்டுது. வந்தாச்சு, பக்கத்துல வந்தாச்சு. என்னடா நீ? யாரா நீ? ஆர்டர் டெலிவரி பண்ண வந்து ப்ரோ. ஆளே இல்லாத இடத்துல யாருக்கு டெலிவரி பண்ண வந்து நீ? ஏய் இரு. மச்சான் Bro. காலையில ஏத்திருப்பான்டா. இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. டேய் அவரா ஏதோ கேக்குறான்டா. வா போய் பார்க்கலாம். ப்ரோ இந்த வீடா? ஆ. இந்த வீடை பார்த்து தான் ப்ரோ நான் போக வேண்டிய வீட்டு வழியை வந்து தவிச்சிட்டு இருக்கேன். சரி இந்த இடம் எங்க பார்த்து சொல்லுங்க ப்ரோ. அந்த ரைட் சைடு கார்னர் போனீங்கன்னா ஒரு சந்து வரும் ப்ரோ, பெரிய சந்து. அங்க போனீங்கன்னா உங்க வீடு கிடைச்சிரும். போங்க போங்க. டேய் ஏன்டா போயிலாம்டா டேய். ஆள ப்ரோ 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 போங்க. டேய் டேய் என்னடா டேய் இது? என்னடா இன்னும் என்னமோ சொல்லுங்க. சொல்லிட்டு போறான் அவன். டேய் போலாம்டா டேய் டேய் போலாம்டா டேய். என் மேல நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? இல்ல அப்புறம்டா. அவன் கழுகு நான் புலிஸ் ஒரு புலி காட்டிட்டு ஏய், போறான். நம்புடா. வாங்கடா. தம்பி எங்க போறீங்க? வாய்ஸ் மட்டும் கேக்குதுண்ணா, ஆளை காணோண்ணா. மேல் பார்வையே பார்க்காதீங்கப்பா, கொஞ்சம் திரும்பி கீழ் பார்வையே பாருங்க. ஹேய் யாரா அந்த ரெடி ஆளுக்கு? தம்பி யாரை பார்த்து அரடி ஆளாக்குன்ற? இந்த தை பிறந்தானுக்கு 54 வயசு தெரியுமா? தம்பி இந்த இடத்துல என்ன பண்றீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பண்ணுங்களா, ரொம்ப மோசமான இடம் இது. தயவு செஞ்சு அந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க. சரி ஓகே, அப்ப வாங்கடாமா இந்த பக்கம் போயிடலாம். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. ச்சே.
பாய்டா குட்டி பையா. தம்பி வேணாம்ப்பா தம்பி. பாய்டா 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 குட்டி பையா. சொன்னா கேட்க மாட்டேங்கானுங்க. எத்தனை பேரை காவாக போதோ. டேடி நான் வரலடா, வேணாம்டா. அட போடா, எப்ப பாரு இப்படி என்ன பண்ற நீ? சூப்பர்ல. ஆ ஆ நீ போன்ல காமிச்ச இடமா இது? அந்த இடம் தான்டா இது. இதோ பாரு. பார்த்தா அப்படி தெரியலையாடா? அந்த இடம்னா அந்த இடம் மாதிரி. டேய் தனுஷே விட்றா, அதை விட்றா. இந்த இடத்த பாடுறா, நல்லா தானே இருக்குது. வாடா போய் என்ஜாய் பண்ணுவோம். டேய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா, வாங்கடா போலாம். வா. இந்த இடம் நமக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம இப்படிக்கா போயிடலாம். நோ இவரை நம்பி வேற உள்ள போறோமே, வெளியே வருவோமாண்ணா? வருவோம் நாங்கள் நியூஸ்லயே வருவோம். நோ சும்மாடா. டேய் என்னடா அங்கே நிட்டீங்க, வாங்கடா. ஏய் சஞ்சீவி, இவன் ரொம்ப பண்ணாடா இவன். ஆமாண்டா. வாங்கடா. பாய்ஸ், இன்னைக்கு இதான் நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போற இடம். சும்மா பட்டைய கலப்புறோம். 1 2 3 4. டேய் சாம் தனுஷங்கடா. ஏய் சாம்பு தெரியாதா? அவன் பரிசு எங்க போயிருப்பான்டா. தனுஷ் சொல்லவே வேணாம், அவன் ரிலீஸ் பண்ண எங்க போயிருப்பான்டா. விட்றா. சரி, எனக்கு அது தேவையில்லாத வேலை. ஓகேயா? இதோ பாரு, கையில கவசம் ரெடியா இருக்கு. ஆளுக்கு ஒன்று கொடுக்குறேன். நான் வர்றதுக்குள்ள இந்த இடத்த பக்காவா க்ளீன் பண்ணினோம். நான் வர்றப்போ ஒரு குப்பை கூட இருக்கக்கூடாது. ஓகேயா? சரிடா. சரி என்ன பண்றது, வந்துட்டோம், என்ஜாய் பண்ணணும்ல, பெருக்கிதான் ஆகணும். டேய் தொந்தோன்னு பேசாதீங்கடா. ஏ தடி, ஏ சொம்பே, நீங்க 2 பேரும் உள்ள போய் க்ளீன் பண்ணுங்க. போங்க போ. இதோ பார், ஒரு குப்பை கூட இருக்கக்கூடாது. ஓட்டுற நீ என் குடியேறு. சரியா? போயிடலாண்ணா. என்ன நீ செலிப்ரேஷன் பண்ண விதத்துல வச்சு செவிலே வச்சிருவேன். குடியேறா. அப்பா எப்படியும் அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இனி நம்ம வேலையை பார்க்கலாம். பா என்ன இடம்டா இது, இவ்வளோ டெரிஃபிக்கா இருக்கு. இங்க மட்டும் நம்ம vlog பண்ணி போட்டோம், நம்ம தான் ட்ரெண்டிங் நம்பர் 1. ஹலோ எப்ரனேட்ஸ், நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஒரு திகிலான இடத்துல இருக்கும். இது என்ன இடம்னு எனக்கும் தெரியல. இவனுங்களாம் கூப்பிட்டானுங்க, நானும் கூட வந்துட்டேன். ஆனா இந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதா அதை காட்டுறேன். கைஸ் பாத்தீங்களா, எவனோ காட்டுக்குள்ள வந்து வீடை கட்டி வச்சிருக்கான். கைஸ் ரொம்ப இருட்டா இருக்கு. நம்ம உள்ள போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. நல்ல வேலை ரிங் லைட் எடுத்துட்டு வந்தோம். ஐயோ லைட் ஆஃப் ஆச்சு. இருங்க கைஸ், லைட் ஆன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப வந்து ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இது ஃபுல்லாக ஏதோ பழைய வீடு மாதிரி இருக்குது. கதவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சி பயங்கரமாக இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம்குள்ளே போய் நம்ம பார்ப்போம். என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப இருட்டாக இருக்குது காய்ஸ். லைட்டாக பயமாக தான் இருக்குது எனக்கு. பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏதோ கடை மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் தான். பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஏதோ இருந்த மாதிரி இருக்கலாங்க. ஒன்றுமே இல்லை. சரி ஓகே காய்ஸ், இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் தான் போல, மொக்கரும் தான் போல. நம்ம இல்லாமல் அவனுக்கு ரொம்ப தவிச்சிட்டு இருப்பானுங்க. நம்ம இப்போ அங்கே போயிடலாம். இப்போதைக்கு வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். வீடியோ எடுக்கும்போது ஏதோ ஒன்று மாட்டுச்சு நடுவில், என்னன்னு பார்ப்போம். இது நம்ம சுபாஷ் மாதிரி இருக்கு, பட் யாருன்னு தெரியல. இது நம்ம கால் பண்ணி பார்ப்போம். டேய் சுபாஷ், எங்கடா இருக்க நீ? திருநெல்வேலியா? டேய் எங்களுக்கே தெரியாம நீ என் கூட வந்துட்ட தானே நீ? சொல்லியிருந்தா நாங்களே கூட்டு வந்துருப்போம்டா. என்னது திருநெல்வேலியில் இருக்கியா? மச்சா போய் சொல்லாத. எங்க போட்டோ எடுத்து அனுப்பு. எங்க இருக்க போட்டோ எடுத்து அனுப்பு.
சரி நம்ம இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் கிளம்புவோம். டேய் டேய் கதவு தோடா. டேய் சுபாஷே வெளியே இருந்துட்டு வேலை பாக்குறல. டேய் ஏய் ஏய் யாரா? ஏய் கதவு தோடா. டேய் நீ மச்சான் பயமா இருக்குடா. டேய் வீழதுமா செம்மையா அஞ்சப்பெல்லாம் கூட வந்துட்டு எனக்கு குப்பை பெருக்கு விட்டான்டா. எங்க வீட்டோட பெருக்குனடா. இனிமேல் அவங்க கூட வரக்கூடாதுடா. டேய் அதை விடு, நான் படிச்சிருக்கேன்டா. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் புதையல் கிடைக்குமாடா. உண்மையா? ஆமாண்டா, அந்த புதையல் வச்சு நம்ம 4 காசு பார்த்தலாம். என்ன சொல்ற? போடு. இனிமேல் நம்ம கையில இது தூக்கி போடு. போடு. இந்த தடியை பச்சார கேட்டு வந்துட்டோம். புதல்கள்னு இருக்குமா இருக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா? டேய் அஜய் இங்க வாடா, இங்க ஏதோ கிடைச்சிருக்குடா. டேய் என்னடா அது? வாடா டேய் வா, இதோ பாருடா. டேய் எறா பாப்போம். டேய் நீ சொன்னியே ஒருவேளை அதுவா இருக்குமோ? ஆமாண்டா அதோ இருக்கும் போலடா. பாரு. என்னடா சவுண்ட்லாம் கேக்குதுடா. டேய் அப்ப கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஆமாண்டா. அண்ணா நகர் வீடு, ரோல்ஸ் ராய்ஸ் காரு. லைஃப் போடு போடு. யார்கிட்ட சொல்லிக்காத, இன்னொன்று மட்டும் தான் சரியா? யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்டா. வயது எனக்கு இனிமேல் லைஃப் செட்டில். போடு தர 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 என்னன்னு பாப்போம். ஏய் தடி தோடா தொந்து ஓடிடுறா. ஏய் 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 வாடா ஓடில. டேய் வாடா. என்னாச்சு? எனக்கு தெரியலடா. எனக்கு தெரிஞ்சு அந்த தடி பல்க வாலியா தான்டா இருக்கும். இங்க நான் வந்துடுறேன். ஏய் வாடா வாடா உட்காந்துலடா. வாடா வாடா டேய் வாடா. அண்ணா நகர் வீடு, ரோல்ஸ் ராய்ஸ் காரு. நீ மட்டும் என்ன பழைய பிரச்சனை சொல்லி கண்டதை தோண்டி பிரச்சனை மாட்டிவிட்டேன். இரு வந்து சொல்கிறேன் உன்னை. டே அவன்கிட்ட மட்டும் சொல்லிடாதடா. அவன் வந்து காது கிட்ட நச்சரிச்சுட்டே இருப்பான்டா. டேய் பயமாதிரா. டேய் என்னடா பண்ண? டே வாடா அப்படியே போயிடலாம்டா. அவன்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம்டா. வாடா போயிடலாம். வர இப்போ என்ன பண்ண போனே தெரியல. டேய் நானாடா ஏன்டா பயப்படுறீங்க? எபி போடா இங்க இருந்து. நானா எபி ஏதோ தெரியல. எபி நானா எபி போலாம்டா. அட சொல்லுடா அப்பதான் தெரியும். எபி இது ஏதோ திறக்காத திறந்து ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிட்டா. எபி அனாபி விடல. எபி அனாபி பிளாண்டா. ஆமாடா. இது எதுக்குடா இப்போ? இந்த பழசெல்லாம் அடிச்சு என் மச்சான் அப்பவே சொன்னான். உன்னெல்லாம் கூட கூட்டு வந்த பாத்தியா? என்ன சொல்லலாம். உண்மையாடா மச்சான் நம்புடா. இங்க ஏதோ இருக்குடா. இங்க வந்து என் உயிரை வாங்குறீங்களாடா? சீ ஓடுங்கடா. போய் தொலைங்கடா. சரி வா அப்படி போயிடலாம் வா. டேய் நீ எந்தெல்லாம் செய்யாத, அப்படி போய் உட்காரு, நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன ஏதோ எலி சுத்த நாத்து அடிக்குது. ஏய் பேகை காட்டு. என்ன நாத்து அடிக்குது? ஏய் சஞ்சீவி. டேய் நாளடா நாத்து அடிக்குது. அவங்க அடிக்குது. ஆமாண்டா நாத்த மட்டுமா அடிக்குது? ஏதோ சத்தம் கேட்கல. ஏய் அங்க ஏதோ கிராஸ் அடிச்சிடாங்க. ஏய் டேய் போயிடலாம்டா. போயிடலாம்டா. ஏதோ சரிடா போயிடலாம்டா. வாடா வாடா. இது மேல சத்தம் யாரு? நான் அவ்வளோ சொன்னேனேப்பா. எவ்வளோ ஆசைமா அதுக்கு பார்த்தீங்களா? ஏடா கடல் பண்ணி நீ என்ன பண்றீங்க? உங்களை எச்சரிக்கை செய்யதாப்பா வந்தேன். ஏடா டேய் காட்டு பயலே, இத சொல்லவா இங்க வந்தா? ஒன்றும் பெரிய அசம்பாவிதம் நடக்கும்பா. எந்த அசம்பாவிதம் நாங்க பாத்துறோம். நீ இங்க இருந்து போய் போடா.
எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கானுங்க. பட்டாதான் திருந்துவானுங்க. எங்கள் அமானுஷம் இருக்கே, எங்கள் அமானுஷம் இருக்கு. டேய் நீ விவசாயம் என்ன பண்ணுகிற? டேய் உங்கள நைட்டு பார்ட்டி பண்ணுமா வேணாமா? அவன் இந்த தனியா இங்கே வந்துட்டானா? உன்னா கேட்கவே மாட்டான். ஏய் வா. ஏய் ஏய் டேய் 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 எந்திரா. டேய் உங்க அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? எழுதுடா. டேய் டேய் ஜோசோ எழுதுடா. டேய் ரெடி பண்ணா வேணா நான் போகாதண்ணா ப்ளீஸ் அண்ணா. போகாதீண்ணா நான் போகாதீண்ணா. ஜோசோ நீ சொன்னது உண்மைதான்டா. போடா போடா. டேய் சஞ்சீவி வாடா. எல்லாரும் எல்லாம் இருக்கீங்க? டேய் சாம் நீ கதவு திறக்க முடியலடா. சாம் எடுத்துடா காணு. ஏய் நீ வெளிய போனீங்க. நான் மாட்டினா. ஏய் இருட்டாதடா டேய். ஏய் இவன் பயமா இருக்குடா. சாம் டேய் அஜய் எபி எங்கடா இருக்கீங்க? டேய் கேக்குதாடா? எங்கடா இருக்கீங்க? டேய் கேக்குதாடா? சாம் எங்கடா இருக்க? டேய் நீங்க விட்ட இடத்துல நான் நிக்கிறேன். நீங்க எங்கடா இருக்கீங்க? டேய் எங்க தான இருக்க? டேய் யாருமே கண்ணுக்கு தெரியலையேடா. எங்களை சுத்தி இருட்டா இருக்குதுடா. இருட்டா? டேய் வெளிச்சமா இருக்குடா இங்க. எங்கடா இருக்கீங்க? என்ன ஒண்ணும் புரியலையே. இருட்டுன்றானுங்க. நம்ம வெளிச்சத்துல தானே இருந்தோம். டேய் என்ன சொல்ற? என்னடா பண்றது இப்போ? சாம் டேய் டேய் பயடாதீங்கடா. ப்ரேயர் பண்ண அங்கேயே நில்லுங்கடா. டேய் எல்லாம் ப்ரேயர் பண்ணுங்கடா. ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணுங்கடா. டேய் ப்ரே பண்ண சொல்றடா. சப்பா நாங்க தப்பு பண்ணிட்டோம் சப்பா. எங்களை மன்னிச்சிருங்க சப்பா. சப்பா எங்களுக்கு இந்த இருள்ல இருந்து ஒரு விடுதலை தாங்க சப்பா. சோத்ரம் ஆமென். அஜய் வெளிச்சம் வந்துருச்சு அஜய். இயேசுவே சாம் டேய் தனுஷ் எங்கடா? டேய் தனுஷ் எங்கடா இருக்கீங்களாடா? ஏய் அஜய் ஏய் எபி இதுக்கு தான்டா அப்பவே சொன்னேன். கேட்டீங்களா? போவாதீங்கன்னு கேட்டீங்களாடா? இப்ப என்னடா ஆச்சு? நியூ இயர் அதுமா எங்கெங்கயோ போறீங்கடா. ஃபர்ஸ்ட் கத்தருக்கு முதல்ல கொடுங்கடா. புரியுதாடா? இப்போதே புரிச்சதா உங்களுக்கு? சங்கீதம் 27:1 என்ன சொல்லு தெரியுமா? கத்தரன் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், அதனால நான் யாருக்கும் பயப்படேன்னு சொல்லியிருக்கு. இனிமே இந்த உலக பிரமாண காரியங்களை விட்டு நம்ம வெளிச்சமான கத்தரை போய் தேடணும். இனிமே இந்த நியூ இயரை பரிசுத்தமா ஆராதனைக்கு யோசிங்க. புரியுதா? நம்ம எப்ரோன் சர்ச்ல சர்வீஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ஆராதனையில போய் கலந்துப்போம். இனிமே நம்ம பரிசுத்தமா இருக்கோம். இப்போ எல்லாரும் அந்த ஸ்டோரி பார்த்தீங்களா? இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நாங்கள் ஏன் ஓர் டைட்டில் வச்சோன்னு தெரியுமா? ஓர் அப்படின்னா வெளிச்சன்ற அர்த்தம். இது ஈப்ரு மொழியிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. கத்தர் நம்மோடு இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்பவும் வெளிச்சமாக இருக்கும். நம்ம கத்தரை விட்டு விலகி போனால் நம்ம வாழ்க்கை இருளில் மூழ்கி தான் இருக்கும். போன 2023 நம்ம பாவன்ற இருளில் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த 2024 நம்ம அந்த பாவன்ற இருள் இல்லாமல் கத்துக்குள் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்பவுமே வெளிச்சமாக இருக்கும். Amen. Wish you all very happy New Year.